நெட் டிவி ஃபார் யூ யூஎஸ்க்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ஆக்சுவலி தயாரிப்பாளர், கிட்டத்தட்ட ஒரு 5 படம் பண்ணியிருக்கிறேன். என் பேர் கிஷோர் குமார். ஆல்ரெடி ஃபஸ்ட் மூவி வந்து தினந்தோறும் முரளி சிவலட்சுமி, அதில் கோ ப்ரொடியூசராக இருந்தேன். செகண்ட் மூவி வந்து சேனா சத்யராஜ் வச்சு சுஜித் டைரக்ஷனில், அதுலேயும் கோ ப்ரொடியூசராக இருந்தேன். என்னோட யாரும் பார்ட்னரே இல்லாமல் ஃபஸ்ட் மூவி கின்னஸ் அந்த மூவி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து சென்னை டு பாண்டிச்சேரி பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக அசைவம் பண்ணியிருக்கிறேன். இப்போது ரீசெண்டாக மணியும் புதையல் என்ற திரைப்படமும் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ தீபாவளி ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறேன். நான் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்னா, ஆக்சுவலி நான் இந்த லைவ் மியூசிக்கில் சிங்கராக இருந்தேன். அதில் வந்து அந்த சிங்கராக இருக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசில் எனக்கு ஸ்பீச்சே வராது. அதாவது என்ன திக்கு வாய் சொல்லுவாங்க. ஸோ வந்து எங்கள் அம்மா கிட்ட காஃபின்னு கேட்டாவே கிட்டத்தட்ட 1/2 hour ஆகும். அந்த பட்சத்தில் என்னோட முயற்சினால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜ் சிங்கராக ஆகி சினிமா மோகம் கிட்டத்தட்ட வந்து 10th படிக்க சொல்லவே இருந்தது எனக்கு. சினிமாவில் ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும், லைஃப்பில் மனுஷனாக பிறந்தால் ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும்னு சொல்லி என்னோடய மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. பட் அதுக்குண்டான சான்ஸ் கிடச்சி மினிமம் நான் சினிமா ஃபீல்டுக்கு நான் வர சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கெஸ்ட்ராவில், ஸோ சிங்கரு ப்ளஸ் ஆர்கெஸ்ட்ராவே பண்ணேன். ஸோ கிளாஷ்லாம் பண்ணுவேன். இப்போ லஷ்மசுதீன் அவங்க பண்ணுறப்போ ஸோ என்னோடய ஆர்கெஸ்ட்ரா போவோம், அவங்களுடைய பேனர்ஸு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அமௌண்ட்டு சேர்த்து தான் நான் சினிமா ஃபீல்டுக்கு வந்தேன். இன்றைக்கி என்னோடய விடாமுயற்சினால் இன்றைக்கி நான் தயாரிப்பாளராக உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பேசணும்னு ஆரம்பிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் சேரன், அவரோட நேமே சொல்லிடுறேன், நோ ப்ராப்ளம். என்னோடய ஃப்ரெண்டு சேரன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்போ காலேஜ் படிக்க சொல்ல எனக்கு ரொம்ப லிங்க்கு. ஸோ வந்து என்னன்னா ரொம்ப திக்கி பேசுவேன். ஆனால் என்னோடய லிங்க்கில் வந்து நானும் சேரன்ன்ற நண்பரும் 2 பேரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஒன்று வைக்கலான்னு சொல்லி சிட்டி பாய்ஸ்னு ஒரு பேனர் வச்சோம். அப்போது வந்து ஆர்கெஸ்ட்ராவில் நான் வெறும் கனெக்டிங் மட்டும் நான் பண்ணுவேன். ஏன்னா என்னால் பாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ என்னால் வந்து டக்குன்னு பேச முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அவங்களே என்னடா இப்படி ஒரு கேரக்டர்கிட்ட நம்ம பேசுகிறோமே சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய விடாமுயற்சி தன்னம்பிக்கைனால நான் ஏன் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் பாதிச்சிருப்பீங்க. ஸோ வந்து இது திக்குவாயின்றது எப்படி ஒரு ஊனமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு ஊனம்தான். ஆனால் அந்த ஊனத்தெல்லாம் நான் மைண்டில் வைக்கல. இப்போ வந்து எப்படி கை போச்சுன்னா வருமா, கால் போச்சுன்னா வருமா, வராது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு திக்குவாயின்றது பெரிய விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் வளர்ந்தது எல்லாமே சென்னை, அதாவது சவுகார்பேட் மின்ட்டு நான் வளர்ந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், 7 Wells ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் எனக்கு என்னென்னா பொங்கல் வடைனா ரொம்ப பிடிக்கும். ஒரு பொங்கல் வடைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஹோட்டலில் அவ்வளோ ஸ்பெஷல், பொங்கல் வடைனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட, எங்கள் மதர்கிட்ட கேஷ் வாங்கிட்டு நான் போயிட்டு வந்து டேபிளில் உட்காந்து மனசுக்குள்ளே சர்வர் வருவான் அப்படி சொல்லிட்டு
பொங்கல் வடை பொங்கல் வடைன்னு மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருப்பேன். பொங்கல் வடை பொங்கல் வடை பொங்கல் வடை பேசிகிட்டே இருப்பேன். அந்த சர்வர் கிட்ட வந்து என்னப்பா வேணும் இன்னொன்று இட்லி. ஸோ நான் ஆசைப்பட்டதை விட சாப்பிட முடியாமல் ஸோ அந்த இட்லியை சாப்பிட சொல்ல எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக கண்ணீரோடு இருந்தேன். ஏன்னா என்னடா இது காசு வச்சுருக்கிறேன். ஸோ அவங்ககிட்ட சொல்ல முடியாமல் டக்குன்னு ஏன்னா அது வந்து என்னன்னா பொங்கல் வடை சொல்கிறதுக்கு 1/2 hour 1 hour ஆகிடும். ஏன்னா மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே தான் இருந்தான் பொங்கல் வடை பொங்கல். அவன் கிட்ட வந்தவொடனே அவனை பார்த்தா அந்த ஒரு பயத்தினால பயம் அந்த திக்குவாய் பேச்சு வராதனால இட்லி சொல்லிவிடுவேன். அதனால் இட்லியும் வடையும் நான் சாப்பிட்டு வருவேன். அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு தான் தெரியும். ஸோ வந்து எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்ன மாதிரி ஸ்டேஜ் யாருன்னா இருந்தால் யாருமே சரி என்னடா இப்படி இருக்கிறமே அந்த ஃபீல் மட்டும் படாதீங்க. தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தால் எப்படி வேணாலும். இப்போ நான் என்னோடய ஸ்பீடுக்கு எவனால் பேச முடியாது. ஸோ அந்த அளவுக்கு யாராலும் என்னோட ஸ்பீடு யாராலும் பேச முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு வார்த்தை பேசுகிற 10 வேர்டு நான் சொல்லுவேன். அது கூட எப்படி நான் பேச ஆரம்பிச்சேன்னு சொன்னால் இது எல்லாருக்குமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ நான் சொல்லிடுறேன். அது கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். அது ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறப்போ நான் வெறும் கையை மட்டும்தான் ஷேக் பண்ணும். அப்போ என் நண்பர்கிட்ட சேரன் நான் வந்து கோரஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அட்லீஸ்ட் கோரஸ் ஆச்சும் ஏதாச்சும் ஒரு கோரஸாச்சும் கொடுக்கலான்னு என் மனசில் இருக்குது. என்ன சொல்கிறேன் அப்படி கேட்டதுக்கு அவர் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணார். அதாவது கிஷோர் உங்கள் அம்மா பேர் ராணி, இப்போ டக்குன்னு சொல்லுன்னு சொன்னார். ஆனால் உண்மையாக என்னால் சொல்ல முடியல. அப்போது ராணி சொல்லுன்னா அப்போ என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா ரா 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 அப்படியே என்ன நானே அடிச்சுக்கின்னு தான் ராணின்னு எங்கள் அம்மா பேர் சொல்ல முடியும். ஸோ அவர் சொன்னதுலேயும் நான் தப்பு சொல்ல முடியல. ஏன்னா ராணி என்னால் சொல்ல முடியல, கோரஸ் கொடுக்கலான்னு. ஆனால் என் மனசில் எப்போ என்னை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னன்னா எப்போ சொல்ல முடியாத என்கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னது முடியாதுன்னா அது என் அகராதிலே கிடையாது. முடியணும், எப்படி முடியாது, மனுஷனால் முடியாது ஒன்றுமே கிடையாது, முடிக்கணும் அப்படின்று என்னோட மனசில் ஆழமாக இருப்பேன். முடியாது இந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காத விஷயம். முடியாதுன்ற வார்த்தை மனுஷனால் எதுவும் முடியும். அந்த செயலில் நான் போய் என்ன பண்ண ஒன்றுமே பண்ணல. அவர் என்னோட நண்பர் சொன்னார் உன்னால் பாடவே முடியாது, ரொம்ப கிண்டல் பண்ணுறோம். அன்றைக்கி ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் 6 மாதம்தான் நான் எல்லா ப்ரோக்ராம் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு டெய்லி 2 hours என் வீட்டில் ரூமில் லாக் பண்ணிப்பேன். என் மதர்லாம் என்னதானா பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கூட நான் எதுவுமே சொல்ல லாக் பண்ணிவிட்டு வெறும் சாங்கு போட்டு சாங்கு கூடவே பேசுவேன். அப்புறம் வந்து இந்த கண்ணாடி சாங்கு போட்டு சாங்கு கூடவே பாடுவேன். அப்புறம் கிளாஸ் முன்னாடி நின்று பேசுவேன். சர்வர் வரான் மைண்டில் ஏற்றிப்பேன். சர்வர் வந்தோன்னு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வடை இதெல்லாம் நானே ப்ராக்டிஸ் பண்ணேன். சர்வர் வராரு, வந்தவுடனே நம்ம இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி பேசி கிட்டத்தட்ட 6 years கஷ்டப்பட்டேன். எனக்கு சங்கீதம்னாவே தெரியாது, எல்லாமே கேள்வி நானந்தான். ஆனால் அந்த 6 மாதத்தில் என்னுடைய நண்பர் எங்கே கிண்டல் பண்ணாரோ அங்கே ஸ்டாரன்ஸ் ரோடு, அது கூட ஓட்டேரி ஸ்டாரன்ஸ் ரோடு, அந்த ரோட்டில் மகாலட்சுமி தேட்டர்லாம் இருக்கும், ரொம்ப ஃபேமஸ் ஸ்டாரன்ஸ் ரோடு, ஓட்டேரி ஸ்டாரன். அவர் எங்கே சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு திருப்பதி கொடைக்கு எனக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்தது, பப்ளிக் கச்சேரி. நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுங்க கிஷோர் அப்படின்னு. அப்போது அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் வந்து ப்ளே பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கெஸ்ட்ரா நான் பண்ணேன். ப்ளே பாய்ஸ்ன்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ரா பண்ணேன். அப்போது வந்து பண்ணுறப்போ அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு நானே பாடின பாட்டு இந்த கவலைப்படாதே சகோதரா. தேவா சார் பண்ணது, தேவா சார் பாடினது, தேவா சார் மியூசிக் பண்ணது, தேவா சார் பாடினது. அந்த சாங்கை கவலைப்படாதே சகோதரா, அந்த சாங்கை நான் ஃபஸ்ட்டு நான் பாடுறேன். இதை வந்து அவருக்கு தெரிய வந்தது, சேரன்றவருக்கு தெரிய வந்தது. நான் கிஷோர் ஏதோ பாடுறாரு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போல்லாம் ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறதுனால லிங்க்கு போயிடும், கிஷோர் ஏதோ பாட போகிறாரு சொல்கிறாருன்னு லிங்க்கு போயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் அவருக்கு தெரிய வந்தது. அவரும் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்கார், எங்கேயோ நிற்கிறாரு, ஆனால் எனக்கு தெரியல. அவர் கேட்டாராம், நான் பாடினது அவனுக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸு. எப்படி இவர் பாடினார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ திக்குவாயி பேசவே முடியாது, எப்படி அவர் பாடினார்,
ஒன்றும் இல்லைங்க யூவர்ஸ். எல்லாருக்குமே யாருக்காச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்ட மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா அதை மைண்ட்லேயே வைக்காதீங்க. எதுனா பேசணுன்னா பதட்டப்படாதீங்க. நின்று நிதானமாக பேசினாவே போதும். அந்த திக்கு வாயின்றது அடியோடு போயிடும். நின்று ஓகே ரைட்டு நின்று நீங்களாக அதை யாருமே டாக்டர்னால யாருமே குணப்படுத்த முடியாது. நம்மளுடைய முயற்சினால தான் அதை பண்ண முடியும். இன்றைக்கி நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏதாச்சும் தப்பு ஆனாலும் நான் மைக்கை பிடிச்சா மைக்கு கையெல்லாம் நடுங்கும். அந்த மைக்கு நான் பிடிச்சாவே கையெல்லாம் அவ்வளோ ஷெவரிங் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நான் பாதித்து முயற்சி பண்ணி இன்றைக்கி நான் சாதிச்சுட்டு இருக்கிறேன்னா காட் கிஃப்ட். ஏதோ ஒரு கடவுள், அது எந்த கடவுள் சொல்ல விரும்பல, ஏதோ கடவுள் ப்ளஸ் நம்மளுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. அதாவது இப்போ வெறும் நான் 5 lakhஸில் 5 லட்ச ரூபா வச்சு நான் படம் கோ ப்ரொடியூசராக ஆகணும்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அப்போ தான் தினந்தோறும் கோ ப்ரொடியூசர் குமரன் சொல்லி ஒரு ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் ஆகணும்னு கேட்டேன். கிஷோர் அட்லீஸ்ட் ஒரு 10 lakhs ஆச்சும் கொடுத்தா தான் நல்லா. இல்லை என்கிட்ட இருக்குது 5 lakhs, எனக்கு போட்ட பேமெண்ட்டு வந்தால் போதும், எனக்கு நோ இன்ட்ரெஸ்ட். சினிமாவை நான் நேசிக்கிறேன், நான் சினிமாவை கற்றுக்கணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த 5 lakhs நான் கொடுத்தேன். அதே மாதிரி ஓரளவுக்கு ப்ராஃபிட், தினந்தோறும் சக்ஸஸ் மூவி ப்ராஃபிட் வந்தது. அதுலேருந்து சேனாக்கு அந்த படத்தில் என்ன பார்ட்னர் ஆகினேன். அதுலேருந்து அப்புறம் சினிமாவை கற்றுட்டு டப்பிங்னா இதுதான், ஓகே எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னா கேமரா லைட்ஸு ஓகே சொல்லிவிட்டு இன்றைக்கி கேமராலேருந்து லைட்ஸுலேருந்து எடிட் ஷூட்லேருந்து டப்பிங்லேருந்து எல்லாமே அந்த ஓன் சொந்தமாகவே வாங்கிட்டேன். அதாவது நான் சினிமா ஃபீல்டு வர்றது, சினிமா இவ்வளோ பெருசு எப்படி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் மனசில் ஒரு தன்னம்பிக்கை என்னன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். நம்ம டேரிங் ஸ்டெப்பு போடுவோம், அவ்வளோதான். எது இருந்தாலும் தன்னம்பிக்கை இருக்குது. ஆனால் படம் பண்ணியே ஆகணும் அந்த ஒரு முயற்சியில் இருந்தேன். இப்போது எனக்கு காட் கிஃப்ட் என்னன்னா ஒரு டிஜிட்டல்னு ஒன்று வந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு ரூட்டு. ஏன்னா இப்போ ஃபாரின்லாம் பண்ணுறப்போ ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் எல்லாமே பிளானிங் இம்பார்ட்டண்ட். ஆனால் 2 வருஷம் 3 வருஷம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 40 daysல ஷூட்டை முடிச்சிடுவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் பட்ஜெட் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அதாவது இவ்வளோ தான் இருக்குன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது என்கிட்ட ஒரு 300 rupees தான் இருக்குன்னா ஒரு பெங்களூருக்கு அப் அண்ட் டவுன் போயிட்டு ட்ரெயினில் நான் 150 இருக்கும், போயிட்டு காலை வச்சுட்டு ரிட்டர்ன் உடனே அந்த ட்ரெயினில் வந்துடலாம். ஆனால் அதே 500 வச்சுக்கின்னு நம்ம டெல்லி போக முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு என் கையில் வச்சுன்னு வெறும் 15 lakhஸில் ஆரம்பித்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஸ்மால் பட்ஜெட்டில் படம் பண்ணுவோம் சொல்லிவிட்டு வெறும் ரோடு கின்னஸ்ன்ற படம் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். அது எப்படின்னா வெறும் ரோடு ஜிப்சியில் சென்னை டு பாண்டிச்சேரி ட்ராவலிங் சப்ஜெக்ட் ரோட்லேயே இருக்கும். அவைலபிள் லைட் அவுட்டோர் யூனிட் இல்லை, எந்த லைட்டும் இல்லை, ஒரு 0 வாட்ஸ் லைட்டு கூட நான் யூஸ் பண்ணல. வெறும் கேமரா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணது. அந்த படம் ஏதோ காட் கிஃப்டில் நான் ஜெயித்தேன். நான் போட்ட அமௌண்ட் வந்துடுச்சு. ஸோ நான் சினிமா நல்ல தொழில், அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது கரெக்டான ஸ்கிரிப்டு கரெக்டான வழியில் போனால் யாருமே சக்ஸஸ். இதுன்னு இல்லை, எந்த பிஸ்னஸும் சக்ஸஸ். இதுதான் சார் நான் சினிமாவில் கற்றுக்கினது. எல்லாமே ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு, டப்பிங்னா என்ன, எடிட்டிங்னா என்ன, இன்ச்சு பை இன்ச்சு எல்லாமே நான் கற்றுட்டு இந்த லெவலுக்கு இருக்கிறேன். இப்போது நெருக்கடியான சூழ்னா இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சாங்கு எடுத்தோன்னா, ஏன்னா அதை கிட்டத்தட்ட ஒரு 10 டான்சர்ஸு 20 10 பேர் டான்சர்ஸு இல்லை 20 பேர் டான்சர்ஸு போட்டாகணும். அப்போது எங்கிட்ட ரொம்ப அந்த டான்ஸஸ்லாம் போட்டால் ஒரு சாங்கு 2 lakhs ஆகும்னா, ஆனால் என்கிட்ட 1 lakh தான் இருந்தது. என்னடா இது எப்படி பண்ணலாம், நம்மளால் முடியாது. ஏன்னா 40 டான்சர்ஸ் போட்டாவே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ஆகுது சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், நான் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. கொஞ்சம் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வறுமையில் இருக்கிற ஸ்டேஜில் ஆடுவாங்க சில பேர். ஸோ அவங்களையும் சினிமாவில் அவங்களையும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டதுனால கிட்டத்தட்ட நான் நினச்ச மாதிரி நான் அந்த சாங்கை எடுக்க முடிஞ்சுது.
இன்னொன்று சிரமங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. எவ்ரி ஆர்டிஸ்ட், எவ்ரி டெக்னீஷியன்ஸு, ஏன்னா நான் குறைஞ்சபட்சம் இதுதான் பட்ஜெட்னா அதில் தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து எந்த பாதிப்பும் பெருசாக எதுவுமே கிடையாது. எவ்ரி ஆர்டிஸ்ட், எவ்ரி டெக்னீஷியன் டெய்லி பேமெண்ட்டு. யாருக்கும் அக்ரிமெண்ட்டே கிடையாது. நீங்கள் வந்து என் படத்துக்கு இவ்வளோ பேக்கேஜின்னு யாரும் கிடையாது. உங்களுக்கு 10,000னா 10,000, 5,000னா 5,000. எவ்ரி ஆர்டிஸ்ட், எவ்ரி டெக்னீஷியன்ஸ் டெய்லி பேமெண்ட் கொடுத்ததுனால எனக்கு சில சிரமங்கள்லாம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா நம்ம பைசா வச்சுட்டு தான் நான் வந்து சினிமா உள்ள இறங்கினேன் தவிர, நான் சினிமாவுக்கு வந்து யார்கிட்ட கடன் கேட்டு இல்லை கோ ப்ரொடியூசர் ஏதாச்சும் படம் பண்ணிவிட்டு யாருனா இடையில யாருனா தயாரிப்பாளர் வருவாங்க அப்படி வந்து நினச்சலாம் நான் போகல. என்கிட்ட தான் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணோம், இதுக்குள்ளே நம்ம படத்தை பிடிக்கணும். ஸோ அந்த மைண்டில் தான் வந்து அந்த மைண்டில் தான் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 படம் நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். 6 படமும் டெய்லியும் நான் கொடுத்துறது. ஏன்னா உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. சப்போஸ் அந்த நபர்னால் ஏதாச்சும் பிரச்சனை ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்கள் வரைக்கும் நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் போகலாம் சொல்லிவிட்டு அந்த பிளேஸுக்கு வேறு ஒரு நபரை நான் போட்டுருவேன். இது வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் எதுவும் வந்ததில்லை. அதாவது வந்து நான் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறப்பவே அந்த ஆட்டோ கன்சல்ட்டிங் சொல்லுவாங்க. ஒரு 2 வீலர் வந்து இண்டோ சுசுகியோ யமஹாவோ ஏதாச்சும் 2 வீலரு ஒரு 10,000 கொடுத்து அந்த வண்டியை 10,000 12,000 இருக்கும் சம் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டுக்கு இப்போ 12,000 வாங்குறேன்னா 15,000 நான் சேல்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அது சைடில் பண்ணேன். வீக்லி ஒன்ஸு ஒரு வண்டியாச்சும் கண்டிப்பாக முடிப்பேன். ஸோ மாதத்தில் அதுவே எனக்கு 12,000 வந்துடுது. வீக்லி வந்து ஒரு 2,000 3,000 ப்ராஃபிட்டு 2 வீலர்னால் எப்படி பார்த்தாலும். ஏன்னா எப்போவுமே என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 25,000 எப்போவுமே என் பேக்கில் இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு வண்டி செகண்ட்ஸ் வண்டி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்தால் ஓகே ரைட்டு நான் எடுத்துக்கிற ரேட்டு பேசிடுவோம். சப்போஸ் ஒரு 10,000 பேசுனா ஒரு ட்ரிப்புக்கு 5,000 கிடைக்கும் ஒரு வண்டிக்கு. ஸோ அது ஒரு 20,000 நான் வந்து முழுக்க ஏதாச்சும் ஒரு வகையில் நான் சம்பாரிச்சேன்னா, ஒன்று ஆர்கெஸ்ட்ரா, இன்னொன்று வந்து என்னோடய ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் சிங்கிங் மட்டும் வாங்க சார்னுவாங்க. ஓகே சிங்கராக நான் வரேன்னு சொல்லி இன்றைக்கி வந்து சிங்கராக போயிருக்கிறேன். ஸோ ஒரு திக்குவாயி இந்த அளவுக்கு நான் வந்து எல்லா என்ன சாங்கு பாடணும் எல்லாமே பாடியிருக்கிறேன். ஸோ இப்போ சினிமா லைனு வந்துட்ட ஒன்று நான் அதுக்கு வந்து இப்போது லைவ் மியூசிக்னால் ரிகர்சல் பண்ணணும், சாங் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. ஸோ இப்போ ப்ரொடியூசராக இல்லாமல் இப்போ டைரக்டராகவும் இருக்கிறதுனால எனக்கு சில ஒர்க்கு அதிகமாக வந்ததுனால சிங்கிங்கு ஆர்கெஸ்ட்ரா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் மீன்ஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட அதோட கான்டாக்ட்லாம் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் பார்த்துங்க என்னோடய ஆர்கெஸ்ட்ரா லெவலு எல்லாமே நீங்கள் பார்த்துங்க சொல்லிவிட்டு என்னோடய நம்பர், ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற பீப்புளு கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு கொடுத்துட்டேன் இந்த ஆர்கெஸ்ட்ரா. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு கேட்டகரி நான் மேலே வந்ததுனால அதை வந்து என்னோடய ஃப்ரெண்டு கஷ்டப்படுறதுனால நான் அதை கொடுத்துட்டு இப்போ நான் ப்ரொடியூசர் டைரக்டர்னால எனக்கு சிங்கிங்கோ இல்லை எதுக்குமே எனக்கு இப்போது ஆர்கெஸ்ட்ராவோ பண்ண முடியாது, டைம் கிடையாது. ஸோ முழுக்க நான் சினிமாவில் நான் இறங்கிட்டேன். சினிமா என்னோடய உயிர் மூச்சு. இப்போ என்ன சொல்லணும்னா இப்போது சில ப்ரொடியூசர்ஸு சில பேர் தயாரிப்பாளர் என்னன்னா நம்பி படம் வந்து பண்ணி நம்பி தான் போடுறோம். ஆனால் அதில் என்ன சின்ன விஷயம் வருதுன்னா இப்போ எதுவாக இருந்தாலும் பிளானிங் இம்பார்ட்டண்ட், பிளான் பண்ணி தான் இறங்கணும். இப்போது வந்து ஃபஸ்ட்டு சினிமா ஃபீல்டு நல்லா இருந்தது, ஆனால் இப்போது விநியோகஸ்தர்கள் அப்படி ஒருத்தர் யாருமே கிடையாது. ஏன்னா சில வந்து என்னன்னா சில கட்சி சார்பாக சில ஆட்களும் சில பேர் வந்து பெரிய ஆட்களும் அவங்க கையில் சினிமா போச்சு. இப்போ நான்லாம் இப்போ படம் பண்ணால் தேட்டருக்கு கிடையாது. இப்போ எங்களுக்குலாம் சின்ன படத்துக்குலாம் தேட்டர் கிடையாது. ஏன்னா இதில் தேட்டர் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த தேட்டருக்கு சில முதலாளிகிட்ட சில ப்ரொடியூசர்கிட்ட தேட்டரு அவங்க கைவசம் இருக்குது. எதுக்குன்னா அவங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படம் பண்ணுறதும் அவங்க இப்போ வந்து சப்போஸ் எதனா ஒரு படம் நல்லா இருந்தால் இந்த படம் எனக்கு குத்துரு, இல்லைன்னா உனக்கு தேட்டர் கிடையாது, வேஸ்ட்டாக போயிடும். சப்போஸ் ஏன்னா இது வந்து சில பேர் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா படம் நல்லா இருக்குது தெரிஞ்ச உடனே ப்ரிவ்யூ ஷோ போடுவோம். விநியோகஸ்தர் யாருமே இல்லை, இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டருக்குன்னு ஒரு ஷோ போடுவோம். போட்டு யாருன்னா கேட்குறாங்களான்னு தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் யாருமே கேட்குறதில்ல. அப்படியே படம் நல்லா இருந்தால் அது அங்கே ஆப்ரேட்டர் ஒருத்தர் சொல்லுவார். அவர் மூலமாக ஃபோன் போவோம், பெரிய ஆளுங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு, இந்த படம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு அவங்க உடனே
அந்த ப்ரிவ்யூ ஷோ முடிஞ்சு மறுநாள் நம்ம லைன் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் படம் நான் கேள்விப்பட்டேன், ஏதோ பரவாயில்லன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் படம் என்கிட்ட குத்திங்கன்னா நான் தேட்டர் பூரா நான் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பேன். நீங்களே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிங்க, உங்களுக்கு தேட்டர் கிடைக்காது. ஸோ இப்படிலாம் இருக்குது. ஸோ பெரிய பேனரு அவங்களுக்கு தான் தேட்டரு கிடைக்குது தவிர சின்ன பட தயாரிப்பு தேட்டரே கிடைக்கிறது இல்லை. இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து சீக்கிரம் அது மாறணும். அது எந்த வகையில் மாறுமோன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 750 படம் 750 மூவிஸு வெயிட்டிங்கில் இருக்குது ரிலீஸ் ஆகாமல். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. இதை வந்து சப்போஸ் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எல்லாம் வந்து சேர்ந்து கேட்டால் பரவாயில்ல. ஆனால் சில தயாரிப்பாளர்கள் நிர்வாகிகளாகவே இருக்காங்க, அவங்களே இருக்காங்க, நிர்வாகியே இருக்காங்க. அவங்க சில பேர் தேட்டர் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்படி கண்ட்ரோல் இருக்கிறதுனால எங்களா மாதிரி தயாரிப்பாளர் இப்போது சினிமா எதுவும் எந்த விஷயமும் சினிமா பெருசாக சொல்கிற மாதிரி இப்போதைக்கு கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு காக்கா முட்டைன்னு ஒரு படம் ஜெயிச்சிருக்கு. அது எப்படின்னா பேக்ரவுண்டு இருக்குது. யார்னா தனுஷ், வெற்றிமாறன். ஸோ அவங்களுக்கு பேக்ரவுண்டு இருக்குது, ஆடு. இப்போ நாங்கள்லாம் நல்ல படம் பண்ணால் கூட கிட்டத்தட்ட 2 கோடி செலவு வந்து ஆடு, டிவி சேனல் ஆடு செலவு பண்ணாதான் இது நல்ல படம்னு சொல்லுவாங்க. நல்ல படமாக இருந்தால் கூட செலவு பண்ணலன்னா மக்கள் வந்து, ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் நல்ல படம் கொடுத்தா கூட மக்களுக்கு தெரிகிறதே கிடையாது. ஏன்னா இவங்க பெரிய பேனர் என்ன பண்ணாங்க, ஒரு நல்லா படம் சரியில்லாத படம் கூட அவங்க விளம்பரம் பண்ணி என்னன்னா, இந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணுறாங்கன்னா இது நல்ல படம் தான் சொல்லி மக்கள் உள்ளே போகிறான். அது பார்த்துட்டு வந்துட்டு வெளியே வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறான், அது செகண்டரி. ஆனால் நல்ல படம் கூட நல்ல தேட்டர் கிடைச்சா தானே அது ரீச் ஆகும். இப்போ நல்ல படம் நான் பண்ணிவிட்டு தேட்டர் கிடைக்காம நான் ஏதோ சின்ன லோக்கல் தேட்டரு அப்படி போட்டால் யார் வந்து பார்ப்பா? மல்டிபிள் தேட்டரு எங்களுக்கு கிடைக்கிறதே கிடைக்காது, சின்ன தேட்டருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் ஒரு வந்து தயாரிப்பாளர் சங்கம் ஒரு வழிமுறை பண்ணால் சினிமா நல்லாயிருக்கும். இல்லைன்னா எங்களா மாதிரி ப்ரொடியூசர்ஸு ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வீடு வாசல் எல்லாம் விற்றுட்டு நடு தெருவில் நின்றுட்டுருக்குறான். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாமல். இப்போது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எல்லா சேனலும் வாங்குவாங்க படம். முதல்லலாம் வந்து சப்போஸ் வந்து எல்லா சேனலும் வந்து படம் வாங்குவாங்க. இப்போ படமே யாருமே வாங்கிறது கிடையாது. இப்போ தூர்தர்ஷன் ஒரு சாங்கு வந்து போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 செக்கு கொடுப்பான். 8,000 ரூபா ஒன் டைம் போட்டாங்கன்னா, ஒன்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா 8,000 கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கொடுக்குறதே கிடையாது. எல்லா சேனலும் நாங்கள் கஷ்டப்பட்டு சாங்கு கிட்டத்தட்ட ஒரு 5 lakhsக்கோ 10 lakhs எடுத்தால் கூட நாங்கள் அந்த ப்ரமோஷனுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறோம். சேனலுக்கு எல்லாமே எடுத்து கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்துட்றோம். இது எங்களுடைய சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம், காமெடி ட்ராக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம். ஆனால் சேனல்ஸில் எங்கள் ட்ராக்ஸு, எங்கள் சாங்கு, எங்கள் காமெடி எல்லாமே வச்சுட்டு ஆடுக்கே எங்ககிட்டே காசு வாங்கிட்டு இதெல்லாம் நாங்கள் தான் ஏமாறுறோம் தவிர மற்றபடி சேனல் மட்டும்தான் நல்லா இருக்குது. இன்றைக்கி சினிமா இல்லைன்னா சேனல் கிடையாது. சீரியலே எத்தனை ட்ரிப்பு பார்ப்பாங்க, சினிமா இல்லைன்னா சேனலே கிடையாது. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் ஒரு சின்ன படம் கூட அட்லீஸ்ட் ஒரு சேனல்லாம் ஒரு 10 lakhs 15 lakhs போச்சா ஏதோ ஒரு சப்போஸ் வெளியே கடை வாங்கியிருக்கலாம், வெளியே இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம், ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டாச்சும் வச்சு சமாளிக்கலாம். இப்போ எந்த படம் சேட்டலைட் வாங்கலை, கிட்டத்தட்ட 350 படம் சேட்டலைட்டு இன்னும் அப்படியே நிற்குது. யாருமே வாங்காமல் படமும் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே படம் கிட்டத்தட்ட 750 படமும் நிற்குது ரிலீஸ் ஆகாமல். சேட்டலைட்டு கிட்டத்தட்ட 350 படம் நிற்குது. அது என்ன விஷயம்னா, பெரிய படம் மட்டும் போட்டு வாங்கிடுறாங்க. பெரிய படம் மட்டும் அது யார் எந்த பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் படம் கிட்ட எதுவுமே பார்க்கறதில்ல, அப்படியே அக்ரிமெண்ட் போட்டு அப்படியே 10 கோடி 15 கோடி வாங்கிறது. ஆனால் எங்களா மாதிரி சின்ன படத்துக்கு தேட்டர் போடணும், போட்டு காமிக்கணும், போட்டு காமிச்சு 1008 குறை சொல்லுவார். எல்லாம் கேட்டுட்டு இல்லை என்னால் முடியாது, இந்த படம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து சப்போஸ் ரெசல்யூஷன் ஒரே ஒரு ஐடியான்னா, நாங்கள் படம் பண்ணிவிட்டு தயாரிப்பாளர்கள் பக்காவாக வந்து படத்தை பண்ணிவிட்டு சாங்கோ காமெடியோ எந்த சாஃப்ட்வேர் எந்த சேனலுக்கும் கொடுக்காத அளவுக்கு ஆடு கீடு எந்த சேனலுக்கும் கொடுக்கக்கூடாது.
கொடுக்காம இருந்துட்டோம்னா நாங்கள் ஒத்துமையோட எங்கள் தயாரிப்பாளருக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் தயாரிப்பாளருக்குள்ளேயே ஒத்துமை இல்லை. நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்தோம்னா எங்களுக்கு எல்லாமே வழி கிடைக்கும். என்னன்னா பெரிய படங்களுக்கு 3 ஷோ போட்டுங்க, சின்ன படங்களுக்கு அட்லீஸ்ட் 100 ஷோவாச்சும் கொடுங்க மல்டிப்ளெக்ஸ் தேட்டரு. அதாச்சும் ஒரு ஷோ கொடுத்தா கூட எங்களுக்கு போதும். சப்போஸ் வந்து அந்த ஒரு ஷோ வந்து ஓகே படம் நல்லா இருக்குது ஆடியன்ஸு இருந்தால் எங்களுக்கு சின்ன படம் எல்லாமே மவுத் டாக் தான் மோஸ்ட்லி. இப்போவுமே எல்லாமே வந்துடுச்சு. வந்து ஃபேஸ்புக்கிலேருந்து ட்விட்டர்லேருந்து வந்து யூடியூப்லேருந்து படம் நல்லா இருக்கா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறான். ஓகே ஓகே ஃபைன், ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே அப்படின்றான். செகண்ட் ஹாஃப் போர், உடனே ஆன் தி ஸ்பாட்டு ஒன்று ரிசல்ட்டு உடனே மக்களுக்கு போய் சேர்ந்துது. அப்படி இருக்க பட்சத்தில் சேனலு இப்போ தயாரிப்பாளர் எங்கள் தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து ஆடு சாங்கு எதுவுமே இந்த ஆடியோ லான்ச்சு அப்புறம் வந்து இது அந்த ஸ்டார்ஸ் வச்சு இந்த ப்ரெஸ் மீட்டிங்கு எதுவுமே கொடுக்காம நாங்கள் இருந்தோன்னா அப்போது சேனல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போது எங்களுடைய படம் யார் வாங்குகிறாங்களோ சேட்டலைட் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சாங்கு ஸ்கில்பிங்ஸ் எல்லாமே கொடுப்போம். அப்படி எல்லாமே சாங்கு ஸ்கில்பிங் எல்லாமே கொடுக்குற பட்சத்தில் தான் அந்த ரைட்ஸு உடைய இது சேட்டலைட் ரைட்ஸ் கொடுப்போம். அப்படி நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் ஒட்டு மொத்தமாக நாங்கள் நின்னோம்னா எல்லா சேனலும் எங்கள் படத்தை வாங்குவோம். அட்லீஸ்ட் படம் ஓடுதோ இல்லையோ செகண்டரி, அட்லீஸ்ட் ஒரு சேட்டலைட் பேமெண்ட்டாச்சும் வந்தால் கூட நாங்கள் ஏதோ கொஞ்சம் அடுத்தது படம் பண்ணுறதுக்காக யோசிக்கலாம். அடுத்த லாங்குவேஜ் நான் பண்ணணும்னு ஆசை. அடுத்தது நான் தெலுங்கு பண்ணுவேன், அடுத்தது ஹிந்தி கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா இப்போ இந்த தமிழில் இந்த 2 மூவி ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்தது தெலுங்கு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் ஹிந்தி பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னுடைய பேட்டியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. சப்போஸ் ஏதாச்சும் குறை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக பேசினேன். அதனால் ஏதாச்சும் குறை இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நான் இருக்குது இன்ஃபேக்ட் ஃப்ராங்காக சொல்லிட்டேன். என்னுடைய பேட்டியை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நெட் டிவி ஃபார் யூவர்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். லவ் லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கினதே கிடையாது. எவனுமே எனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததே இல்லை. ஆக்சுவலி நான் அழகாக இல்லையா இல்லை எனக்கு எழுதுறதுக்கு பயப்படுறாங்களா ஆம்பளைங்க, அது கூட எனக்கு தெரியாது. பட் லவ் லெட்டர் வாங்கினது இல்லை, கொடுத்தது இல்லை. தமிழ் இண்டஸ்ட்ரியில் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப வேரியட் ரோல்ஸ் கிடைக்கிறது இல்லை, ஆப்ஷன்ஸ் இல்லை கம்பேர்ட் டு மலையாளம் இண்டஸ்ட்ரி ஆர் மேபி பெங்கால் மூவிஸ் அந்த மாதிரி.